Hello friends, welcome to Daily Fresh Recipes. வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாழைப்பூ இருக்கு இல்லீங்களா? அது நல்லா க்ளீன் பண்ணி பிரிச்சிட்டு பொடி பொடியா அரிஞ்சு வெச்சுக்கோங்க. அத மோர் புளிச்ச மோர் இருக்குல நல்லா தண்ணியா சிலுப்பி வெச்சுக்கோங்க. அதுல வாழைப்பூ பொடி பொடியா அரிஞ்சத போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வெச்சிடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம போடும்போது வாழைப்பூ கலர் சேஞ்ச் ஆகாம நம்ம போட்ட கலர்லயே ஃப்ரெஷ்ஷாவே அதே கலர்லயே வெள்ளையாவே இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம மோர்ல ஊற வைக்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு மூங்டால் தேவை. சிறுபருப்பு, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சு அதை ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் நம்ம ஒரு கப்பு நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா மூங்டால், அதை போடுங்க. ஓகேங்களா? சிறுபருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன், அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். சரிங்களா? தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிறுபருப்பு நமக்கு வேகணும். இப்போ அதுக்காக தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பெருங்காயம், மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? மஞ்சத்தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மிளகாய்த்தூள், நான் மிளகாய்த்தூளும் கொரியாண்டர் தனியாத்தூள் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்டவ் ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கொதித்து வேகட்டும். ஓகேங்களா? அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட், இந்த மாதிரி தேங்காய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் 2 பத்தை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பீஸாக போட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சோம்பு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. சோம்பு, சீரகம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சோம்பும் சீரகமும் நம்ம தேங்காய் கூட அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் சோம்பை விட. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச மூங்டால் சிறுபருப்பு வெந்துடுச்சா நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் செக் பண்ணுறேன். என்னோட பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூவை மோரில், அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம வாழைப்பூவை பிழிஞ்சு வாழைப்பூ மட்டும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மோரோடவும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், என் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த வாழைப்பூ நல்லா வெந்து வரணும். ஓகேங்களா? நல்லா குக் ஆகணும் இந்த வாழைப்பூ. அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? வாழைப்பூ நம்மளோட கர்ப்பப்பைக்கு நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு எப்போவுமே குழந்தைங்களுக்கோ பெரியவங்க நம்ம எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே இந்த வாழைப்பூ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது. இனி இப்போ வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலை சேர்க்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனி இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக வாழைப்பூவை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்க என்னோட வாழைப்பூவும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஓரம் ஃபுல்லாக தண்ணி சுண்டி இருக்கு. என்னோட வாழைப்பூ பருப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கூட்டு மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பதம் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் போட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோட வாழைப்பூ நான் எடுத்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா கூட்டு பதத்தில் இருக்கும். கூட்டுன்னா சிறுபருப்பு கூட சேரும்போது அப்படியே ஒரு திக்காக ரெண்டும் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட், இதை ஆட் பண்ணணும். இப்போ நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கலரி விடுறேன். கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க கொதிக்கணும். ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் கொஞ்சம் கலரி விட்டுட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும் 5 மினிட்ஸு. அதே டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ் பர்னரில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேன் வச்சு தாளிப்பு நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ரெடியாக. அது ஒரு கொதி வரத்துக்குள்ள நம்ம தாளிப்பை இதில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காண்டி
நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்துலேயே இருக்கிற பர்னரில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். தாளிப்புக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ ஒரு 2 ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் கடுகு உடனே பொரியும். தாளிப்பில் தான் நம்மளோட டேஸ்ட்டே இருக்குது, நம்ம சமையலோட டேஸ்ட், ஓகேங்களா? இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? ரெண்டும் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. எப்பவுமே கடுகு ஆட் பண்ணும்போது ஒன்று உளுந்து பருப்பு ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வந்து சீரகம் ஆட் பண்ணுங்க. தனியாக கடுகு வந்து பொரிக்காதீங்க. ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணுங்க. கறி லீஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது உடனே எடுத்து இந்த கூட்டில் கொட்டிடுங்க. ஒரு கொதி தான் வரணும், உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. செம்ம டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு இந்த வாழைப்பூ கூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. செம்ம டேஸ்டியாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபி.